ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை திருமங்கலம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாகவும் சினிமா நடிகர் நடிகைகளின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட பார்ட்டிகளில் விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் புழங்குவதாகவும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தியாகேஸ்வரன் என்பவரை 19ஆம் தேதி பிடித்து விசாரித்த போது அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள ஷர்ஃபுதீன் முகமது மஸ்தான், சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷரத் மற்றும் முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் ஆகியோருக்கு விற்பனை செய்து வருவதாகவும், அவர்கள் வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும், இது மட்டுமல்லாமல் அவர்களும் பயன்படுத்தி வருவதாகவும் தெரியவந்தது. போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜானி செல்லப்பா தலைமையிலான போலீசார் ஷர்ஃபுதீன் வீட்டுக்கு சென்று அவரை பிடித்து விசாரணை செய்தபோது அவரது காரில் வைத்திருந்த 27,50,000 ரூபாய் பணமும் ஃபார்ச்சுனர் காரும் கைப்பற்றப்பட்டன. பின்னர் முகப்பேர் கிழக்கில் வசிக்கும் சீனிவாசனை பிடித்து விசாரணை செய்து அவரிடம் இருந்து 10 கிராம் விலை உயர்ந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டது. பின்னர் ஷரத்தை பிடித்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஷர்ஃபுதீன், சீனிவாசன், ஷரத் ஆகிய மூவரையும் திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஷர்ஃபுதீன் முகமது மஸ்தான் சென்னை தேனாம்பேட்டையில் வசித்து வருவது தெரியவந்தது. சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்தின் இணை தயாரிப்பாளர் என்பதும் சிம்புவின் மேலாளராக இருந்தவர் எனவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உயர்தர கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் ஷர்ஃபுதீனிடம் கைப்பற்றப்பட்ட 27,50,000 ரூபாய் பணம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் அந்த பணம் அதிமுகவில் வியூக அமைப்பாளரான ஹரிபிரசாத் என்பவருடையது என விசாரணையில் தெரியவந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் சமூக ஊடக மேலாண்மை பிரிவில் பணியாற்றும் பிரம்மன்யா நிறுவனத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத் மற்றும் சாய் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் போதைப் பொருள் விற்பனையில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அன்யூனிஃபார்மில் புகுந்து எந்த காரணமும் கூறாமல் கைதா கடத்தலா என்று கூட தெரியாத அளவிற்கு காவல்துறையை கட்டவிழ்த்திருக்கும் அராஜக போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக சட்டப்பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான என்பதுரை அதிமுகவுக்காக பணியாற்றும் குழு உறுப்பினர்கள் மீது போலி கஞ்சா வழக்கை பதிவு செய்ய போலீசார் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு டஜன் வியூக அமைப்பாளர் இருக்காரு. அதுல யாரோ ஒரு வியூக அமைப்பாளர் இதை ஒரு வியூகமா சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதிமுக வியூக அமைப்பாளரை அவருடைய அலுவலகத்திற்கு சென்று அங்க இருக்கிற பணியாளர்கள், முக்கியமா அதோடைய செயல் அலுவலராக இருக்கிற ஹரி மற்றும் சாய் 2 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க. இது இல்லீகல். இவர்களை கைது செய்து இவங்களை அச்சுறுத்தி ஒரு கேஸ்ல பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. எவிடன்ஸ் இருந்தா தானே பிடிச்சிருப்பாங்க. உடனே ரிமாண்ட் பண்ணிட வேண்டியதானே. ஏன் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு வகையான அசிங்கப்படுத்துதல், பீதியில் ஆழ்த்துதல். மேலும் திருமங்கலத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட கஞ்சா வழக்குடன் இந்த கைது தொடர்புடையது என்றும் அதிமுக வியூக குழுவினர் கஞ்சா வழக்கில் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசார் கூறுகின்றனர். இது திமுக அரசின் 3ஆம் தர மலிவான தந்திரமாகும். கஞ்சா வழக்கு என்ற போர்வையில் அதிமுக வியூகங்களை கொண்ட மடிக்கணினிகள் மற்றும் தொலைபேசிகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத காவல் குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்று இன்பதுரை மற்றும் மூத்த அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். கட்சியின் பொதுச் செயலாளர் EPS உடன் இந்த விவகாரம் குறித்து விவாதிப்போம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கீழ் மட்டத்திற்கு சென்று காவல்துறையை தூண்டிவிட்டார். இது நமது தேர்தல் தரவுகள், பிரச்சார உத்திகள் மற்றும் கூட்டணி வியூகத்தை திருடுவதற்கான ஜனநாயக விரோத செயலாகும். அரசியல் தடுப்பு காவலை முறியடிக்க நீதித்துறை தலையீட்டை கோரி நீதிமன்றத்தை அணுகுவோம் எனவும் இன்பதுரை கூறியுள்ளார். ஏற்கனவே திருமங்கலம் காவல் நிலையத்தில் 2 பேரை கைது செய்திருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல கஞ்சா வச்சிருந்ததா போட்டிருக்கதா சொல்றாங்க. அது இன்னும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதுக்கு இவருக்கு தொடர்பாம். அதனால அவருடைய அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு ஒன்று போட்டு இவரை நீங்க அதை ஒத்துக்குங்க, அது என்னோட பணம், நான் தான் அதை வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்றதா அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அலுவலகத்திலிருந்து லேப்டாப்பை கைப்பற்றிருக்காங்க. அவங்களுடைய அங்க இருக்கிற உபகரணங்கள், தொலைபேசி ஆய்வு எல்லாம் ஒரு கேஸ்னா பண்ணலாம். ஆனா
அதில் தானே அவருடைய தொழில் விஷயங்கள் இருக்கும். அவர் யாரோட கூட்டணி வச்சிருக்காரு, எடப்பாடியார் யார்கிட்ட பேசியிருக்காரு, அவர் எத்தனாம் தேதி பிரச்சாரத்தை மீண்டும் துவங்குவார், யார் யாருக்கு சீட்டு கொடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த வியூக வகுப்பாளருக்கு ஒரு இருந்து தெரிந்திருக்கலாம். அதை தெரிந்து கொண்டு, அதாவது கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்னா பிட் அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து துண்டுச்சீட்டு நினைக்குது போல இருக்கு. எனவே தான் இந்த இவ்வளவு விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது காவல்துறையினர் சட்டப்படி நாங்கள் வந்து அதை விசாரித்து தான் முடிவு சொல்ல முடியுங்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் தெலுங்கு படத்தில் நடிக்கிற மாதிரி உடனே அவரை மீட்டுலாம் கொண்டு போக முடியாது. சட்டத்தின் பிடியில் இருக்கிறவரை சட்டப்படி தான் எதிர்கொள்ள முடியும். நாங்கள் சட்டத்தை மதிக்கிறவர்கள். எனவே எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கலந்து ஆலோசித்து காலையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள ஷர்ஃபுதீன் வீட்டில் ரெய்டு செய்த போலீசார் சினிமா பிரபலங்கள் ஷர்ஃபுதீன் வீட்டில் நடைபெற்ற பார்ட்டியில் பங்கேற்று போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகிறார்கள். போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ஷர்ஃபுதீன் வீட்டில் வார இறுதியில் நடைபெறும் பார்ட்டியில் சினிமா பிரபலங்கள், மாடலிங் துறையில் உள்ளவர்கள் பங்கேற்றிருப்பதாகவும், வார இறுதி பார்ட்டிகளில் கொக்கைன், மெத்தம்பெட்டமைன், விலை உயர்ந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஷர்ஃபுதீனிடம் தீவிர விசாரணை நடத்தினால் பல தயாரிப்பாளர்கள், இளம் நடிகர்கள், சினிமா துறையில் உள்ள பெண்கள் பலர் சிக்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.